துருக்கி நேட்டோ மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டோடும் உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறது. 1952ஆம் ஆண்டு முதல் நேட்டோ உறுப்பினராக உள்ள துருக்கி அமெரிக்காவோடு இணைந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு போன்ற துறைகளில் இராணுவ ஒத்துழைப்பை செய்கிறது. ஆனால் துருக்கியின் நடுநிலைமை மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் அதிக சுதந்திரம் பெற விரும்புவது ரஷ்யாவுடனும் உறவை மேம்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்துகிறது. துருக்கி ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதால் நேட்டோ கூட்டணியோடு அதிருப்தி ஏற்பட்டது, குறிப்பாக அமெரிக்காவோடு. இந்த நிலைமை துருக்கியின் பாதுகாப்பு துறையில் சுயசார்பு நிலைப்பாட்டையும் அதன் இராணுவ திறன்களை பலப்படுத்துவதற்கான நோக்கத்தையும் எடுத்து காட்டியது. பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் துருக்கி ரஷ்யாவோடு பவர் எனர்ஜி திட்டங்களிலும் பிராந்திய பிரச்சனைகளிலும் கூட்டுறவை தொடர்கிறது. துருக்கி நேட்டோ மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டோடும் தனது உறவுகளை திடமாக வைத்திருப்பதன் மூலமாக பிராந்திய ஆட்சியாளர் நிலையை நிலைநாட்டுகிறது. சில நேரங்களில் அரசியல் சவால்களை சந்தித்தாலும் தனது பிராந்தியத்தின் முக்கிய புள்ளியாகவே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.